சீரிஸ்க்கு வந்து அவங்களும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்தளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்த்து கொடுத்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு இது பெருசாக ஏதாவது இதில் இருந்ததான்னு கேட்டால் என்ன கேட்டால் மற்ற நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் மற்ற நிறைய வெப்சீரிஸ் நான் பார்த்ததுனாலே என்னமோ தெரில, இது எனக்கு அந்தளவுக்கு பிடிமானமாக இல்லை. பட் ஆனால் பாருக்காக ஃபுல்லாக பார்க்குறவங்க பாருங்கள். இல்லை பாரு ஒரு எபிசோட்ஸ் மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்க, எல்லா எபிசோட்லேயும் ஒரு சீனில் க்யூட் சீனில் பாரு வந்துடுறாங்க, அது மட்டும் ஷூர். அப்புறம் 7th 8th எபிசோடில் புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரு சண்டை வருது, அதில் கோச்சிக்கிட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு வெளில போய்ட்றாங்க பாரு. அதுக்கப்புறம் போய் புருஷன் வந்துட்டு போய் பொண்டாட்டியை வந்து கூப்பிடுறாரு. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அதை பாரு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரி, அதாவது அவங்க அம்மா கால் உடஞ்சிடுது அந்த பாட்டிக்கு, ஐ மீன் பாருவோட மாமியாருக்கு. அவங்க அந்த ஆடு மாட்டெலாம் வளர்த்தாங்க இல்லைங்களா, அந்த சாணி வந்து காலில் வந்து வழுக்கிட்டு கீழே விழுந்துறாங்க. அதுக்கு ஒரு வகையில் பாருவோட குறும்புத்தனம் தான் காரணம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த சின்ன விஷயத்தை வச்சு சோஷியல் மீடியாவில் அந்த குறும்புத்தனத்தை கூட திருப்பி அவங்களோட வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் பாரு வில்லியாக தான் தெரியுறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க அந்த இடத்துல அவங்களோட நடிப்பாக தான் பார்க்கணுமே தவிர பிக் பாஸ் பாருவாக பார்க்கறது அப்படிங்கிறது ஃபேர் கிடையாது. அப்படி பார்க்கும்போது அந்த க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. அப்போ வந்து அவங்களுக்கு கால் அதில் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகிடுது அந்த பாட்டிக்கு. அப்போ ஃப்ராக்சர் ஆனவுடனே தான் அந்த சண்டை அந்த மாதிரிலாம் இருந்தோடனே அவங்க அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கால் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாரு எந்த இடத்துலையும் வரல. 8th எபிசோடு 7th எபிசோடில் வராங்க. அதோட லாஸ்ட் 2 எபிசோடு வந்து நீங்கள் எப்படா சீரீஸை முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. ஒஸ்ட்டுன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. ஏன்னா டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, 10 எபிசோட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 30 minutes போகுது. ஒரு 2 எபிசோட் மட்டும் 40-45 minutes போகுது. அப்போது 6 hours போகுது டோட்டலாக. 6 hoursக்கு இந்த எபிசோடை வந்து உட்காந்து பார்க்கறது ஒர்த்தான்னு கேட்டால் பாருவோட ஃபேன்ஸ்லாம் பாரு வர சீன் மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு விட்டுலாம். ஏன்னா ஆல்ரெடி பாரு விஜேஸ் மேலே கோவமாக இருந்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா விஜேஸ் வந்து ரொம்ப நல்லவர் தான், ஐ மீன் அந்த கேரக்டரில் முத்து ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிறத மட்டும்தான் பதிய வச்சுருக்காங்களே தவிர கதைக்கான கதைக்களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதியல அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு க்யூரியாசிட்டி இது உருவாக்குதான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸில் அந்த ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி அந்த தலையை மட்டும் வச்சுட்டு ஓட்டியிருக்காங்க முதல் 3 எபிசோட். ஆனால் அது வந்து இட்ஸ் அன் அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர் வந்து அந்த ஃபுல்லாக அந்த கேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எழுதுந்து தான் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் கொடுக்குற ஆன்சரும் இட்ஸ் அன்சால்வ்டு வெப் சீரிஸ் அப்படின்னு தான் நானுமே சொல்லணும். ஸோ சரியான கம்ப்ளீஷன் இந்த சீரீஸ்க்கு இல்லை. பட் ஆனால் பாருக்காக பார்க்கணுன்னா நீங்கள் அந்த எபிசோட்ஸில் அந்த ஒரு சீன் பார்க்கலாம், இல்லை ஃபுல்லாக பார்க்கணுன்னா பார்க்கலாம். நான் சீரீஸை சொல்லணுன்னா பாரு வந்து லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் எதுலையா வருவாங்களான்றதுக்கு அதே 9th 10th எபிசோடில் நான் பார்த்தேன்னே வச்சுக்கலாம். பாரு வரமாட்டாங்கன்னு ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா நான் வந்து ஆப்வியஸாக டிவி ஆஃப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து சீரீஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது பாரு எங்கே வருவாங்கன்றது மட்டும் தான் இருந்தது. அங்கங்கே அந்த க்யூட் மூமெண்ட்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க உட்காரும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்வை பார்க்கும்போது சண்டை போடும்போது அந்த மாமியார் மருமகளுக்கான அந்த சண்டையை வந்து டைரெக்டாக மாமியார் கிட்ட காட்டாமல் ஹஸ்பண்ட் மூலமாக சொன்னது, அந்த ஹஸ்பண்ட் வந்து அம்மாவே விட்டு கொடுக்க முடியாமல் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாமல் பண்ணது, அது ஒரு சீரியஸ் மோட்லேயும் போல் காமெடி மோட்லேயும் போல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கிராமத்து வாசத்தோட ஒரு சின்ன சலசலப்போடு மட்டும்தான் போகுது. அது பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்ததுன்னு தான் சொல்லணுமே தவிர அந்த இடத்துல பாரு மனசில் நிற்கிறாங்க, கண்டிப்பாக மனசில் நிற்கிறாங்க. எனக்கு இந்த முத்து என்கிற காட்டான் வெப் சீரிஸ் அப்படின்னு சொன்னால் முத்துவை விடவும் மற்றவங்கள விடவும் சிங்கம் புலி கொஞ்சம் நல்லா அங்கங்கே நல்லா இருந்தது அந்த அவருதோடது. அதுக்கப்புறம் வந்து பாருவோட தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வெப் சீரிஸ் டோட்டலாக ரொம்ப ஆவரேஜ். ஆனால் பாருவோட ஆக்டிங் எடுத்தால் மாஸ் ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணணுமோ அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது அவங்க வந்து அவங்களோட இதிலே சொல்லியிருப்பாங்க ப்ரெஸ் மீட்லேயே. ஏன்னா டேரக்டர் சொல்லியிருப்பாராம், பாரு நீங்கள் வந்து ஆங்கர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து மைக் அதாவது கேமரா ஃபியர் கிடையாது. பட் ஆனால் கேமரா பார்த்துட்டே நடிக்காதீங்க, கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டே நடிக்காதீங்க, அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக பார்வே சொல்லியிருப்பாங்க. நிஜமாகவே அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பிக் பாஸில் பார்வை பார்த்ததுக்கும் இதில் பார்வை பார்த்ததுக்கும் டிஃப்ரென்ஸே தெரிலங்க. ஏன்னா பிக் பாஸில் அந்த நத்த கண்ணியாக அவங்க பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து விஜேஸ் கூட ஒரு சில இடத்துல பேசியிருக்காரு, நம்ம இன்ஸ்டாவில் கூட போட்டிருக்கோம். நத்த கண்ணி கேரக்டர் லலிதா கேரக்டர் ஒன்றுனா ரெண்டும் வேறு கேரக்டர் அப்படின்னாலுமே நத்த கண்ணி கேரக்டர் ஃபுல்லாக கமரு கூட வந்துட்டு அந்த ரொமான்ஸு அப்புறம் அந்த நத்தக்கண்ணிக்கே உரிய அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் பேசினதெல்லாம் அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் லலிதாலையும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒய்ஃப் அப்படின்னும்போது தன்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த கரியரில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதும் அதே சமயத்தில் மாமியார் கூட இருக்க ஒரு சின்ன சலசலப்பும் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நத்தக்கண்ணி கேரக்டரில் மாமியார்லாம் வரலை. அதனால் அது பாரு கமருதீன் அப்படிங்கிற இடத்துல
ஆக்சுவலாக பிக் பாஸில் பாரு 2 ரோல் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து கமரு கூட வந்து அந்த நகை டாஸ்க் விஷயத்தில் ரெமோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கான பேர் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது அவங்களுக்கான க்யூட் மூமெண்ட்ஸாக இருக்கும். இன்னொரு இடத்துல அதுலேயும் அவங்க என்னவா பண்ணணுமோ அதை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. கமரு கூட சேர்ந்து அந்த ரெமோ கமரு பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். ஆனால் நத்தக்கண்ணியை பண்ணும்போது அந்த ஹாஸ்டல் வார்டனாக பண்ணும்போது அந்த ஸ்லாங் பேசுறது அப்படிங்கிறது இருக்கும். இங்கே வந்து பாருக்கு நிறைய டைலாக்கே கிடையாது. ஆனால் அதான் அது டோட்டலாக வேறு. நத்தக்கண்ணி கேரக்டர் டோட்டலாக வேறு. அதில் வந்து டயலாக் அவங்க நல்லா நிறைய பேசுவாங்க. இல்லை டயலாக்கே கிடையாது, வெறும் எக்ஸ்ப்ரெஷனில் மட்டும் அவங்களோட ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது நான் சொன்ன மாதிரி பார்வையில் ஆகட்டும், அந்த ஒரு லுக்கு, கண்ணு, அந்த இன்னசென்ட், வெகுளித்தனம், குறும்புத்தனம், அவங்க மாமியார் கீழே விழும்போது அந்த ஜன்னல் அந்த எட்டி பார்க்கறது, அதுக்கப்புறம் அதை வந்து வீடியோ எடுத்து போட்டு லைக் வாங்கினது. ஒரு 1 மில்லியன் வியூ போயிருக்கு மாமா, அவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, ஊரே பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்னசென்ட்டாக அதை சொல்கிறது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கோவம், சின்ன கோவம் இருந்தது மாமியார் மேலே. அந்த கோவம் வந்து இவங்க ஒரு இடத்துல வெளிப்படுத்துகிறாங்கன்னும் போது அந்த க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு வந்து பாருக்காக மட்டும் தாங்க வெப் சீரிஸ் பார்த்தேன். சரி, அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போனால் நெக்ஸ்ட்டு பார்க்கலாமே நினச்சேன். எனக்கு பாரு அடுத்தடுத்து எங்கே வருவாங்கன்றது இன்ட்ரெஸ்டிங் தான் மட்டும் இருந்ததே தவிர வெப் சீரிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் ஃபேராக சொல்லணுன்னா இதுதான் எனக்கு அந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு தோணுச்சு. பாருவோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருக்காக மட்டும் பாருங்கள். அதை நீங்கள் டோட்டலாக பார்க்குறீங்களா, அங்கங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களா அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம். ஸோ என்னோடது ரிவ்யூ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நான் நெக்ஸ்ட்டு ஆரியோடது படங்கள் அந்த ரிவ்யூ அதெல்லாமே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே என்னோட ப்ளஸ் மைனஸ் சொல்லிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பேசுவேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். பாருக்காக வெப் சீரிஸ் கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து இவர் விஜய் சார் வந்து ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருப்பார், பாரு மேலே உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தால் கூட இந்த வெப் சீரிஸில் பாருவை பார்த்தப்பறம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னது அவர் பாரு கொடுத்த பாராட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலோ, விக்ரமும் சபரியுமே பாருக்கு பாராட்டு கொடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, நம்ம மேலே வன்மத்தை கொட்டுறவங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட வெற்றியை எங்கே காட்டணும்னா அந்த வன்மத்தை வந்து நம்மளோட வெற்றியாக மாற்றும் போது தான் அது வந்து ரியல் நம்மளோட உண்மையான வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஹேட்டர்ஸ் வாயாலேயே, நம்மளை திட்டினவங்க வாயாலேயே, வசப்பாடினவங்க வாயாலேயே நம்மளை வாழ்த்தும் போது தான் நம்ம அங்கே என்னமோ ஒன்று பண்ணியிருக்கோம், நம்மளுக்கான விஷயத்தை ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம அச்சீவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்ட் பாத்தில் போகிறோம் அப்படிங்கிறத நான் எப்பயுமே நம்புகிறவன். ஸோ விக்ரமோ சபரியோ விஜய் சொல்ல அதை பண்ணும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இவளுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு இவ இப்படி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா, இவ சரியில்லை அப்படின்னு சொன்னவங்க வாயாலே நீ நல்லா பண்ணியிருக்க பாரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்க அப்படின்லாம் சொன்னது வந்து அவங்க வாயாலே வாழ்த்தும் பாராட்டும் வாங்கினது. அவங்க பொய்யா கூட பாராட்டியிருக்கட்டும், பொய்யா கூட வாழ்த்தியிருக்கட்டும். பட் ஆனால் இவங்களை இப்போ இந்த இடத்துல திட்ட முடியாது, வாழ்த்தி தான் ஆகணும், பாராட்டி தான் ஆகணும், அது பொய்யாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னு நம்ம அந்த இடத்துல போய் நிற்கிறது தான் நம்மளுக்கான உண்மையான வெற்றியாக இருக்கும்னா அது பாருக்கு இந்த வெப் சீரிஸில் கண்டிப்பாக கிடச்சிது. அவங்க இதை விட இன்னும் பெஸ்ட்டு நிறைய ரோல்ஸ் பண்ணி இது ஸ்டார்ட் பண்ண இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது அப்படியே இந்த பிடிமானத்தோடவே பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்ல ரோல்ஸ் அவங்க எடுத்து சின்ன சின்ன ரோலாக இருந்தாலும், சின்ன சின்ன நுவான்சஸாக இருந்தாலும் அதை பிடிச்சிட்டு அதுக்கு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் நல்ல ஒரு லீட் ஆர்டிஸ்ட்டாகவும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ நீங்களும் வெப் சீரிஸ் பார்த்துட்டு பாருவோட எக்ஸ்பிரஷன்ஸையும் அந்த ஒரு ஆக்டிங்கை என்ஜாய் பண்ணுங்கள், வெப் சீரிஸ் என்ஜாய் பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன்.